ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சண்டே ஸ்பெஷலாக நான் வீட்டில் எறா தொக்கு தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெசிபி நான் பார்க்கலாமா? ஸோ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்துட்ட பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 5 பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசிச்சிட்ட பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நான் பிரானை மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணியில் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஆல்ரெடி ப்ரான்ல இருந்தே சுண்டி தண்ணி வரும். தண்ணி நல்லா சுண்டிட்ட பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தலை தூவி இறக்குறீங்கன்னா சூப்பரான ஸ்டைலில் எறா தொக்கு ரெடி. இது டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே எறா தொக்கோட மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் உங்ககிட்ட பேஸ்ட்டே சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டேன், மீன் வறுவலும் வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மட்டனை விட சீ ஃபுட் ஐட்டம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஐட்டம் ரொம்ப